வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் சமீபத்தில் பதவி உயர்வு கொடுத்து ரஷ்ய கடற்படை தளபதியை உக்ரைன் குறிவைத்து தாக்குதல் நடத்தி கொன்றது. உக்ரைன் எல்லைக்கு அருகே உள்ள ரஷ்ய பிராந்தியம் குர்ஸ்கில் ரஷ்ய கடற்படையின் துணை தளபதி மேஜர் ஜெனரல் மிகைல் குட்கோவ் இறந்ததை ரஷ்ய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஜூலை 2ஆம் தேதி உக்ரைன் எல்லைக்கு அருகே நடந்த போரின் போது அவர் மற்றவர்களுடன் சேர்ந்து இருந்ததாக ரஷ்ய அதிகாரிகள் கூறினார்கள். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். பொதுவாக ரஷ்யா தமது இழப்புகளை வெளிக்காட்டிக் கொள்வதில்லை. இம்முறை முக்கிய தளபதியின் இழப்பு வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் பதாதைகளும் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் வைக்கப்பட்டுள்ளன. ரஷ்ய ஆதரவு ராணுவ வலைப்பதிவர்களை மேற்கோள் காட்டி உக்ரைனிய ஊடகங்கள் முன்னதாக ஹைமாஸ் பல்குழல் ராக்கெட் ஏவி தாக்குதலில் மேஜர் ஜெனரல் மிகைல் குட்கோவ் இருந்ததாக செய்தி வெளியிட்டிருந்தன. இப்போது ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் பிரிமோரி ஆளுநர் ஒலெக் கோஜிமியாகோவும் ரஷ்ய கடற்படையின் மேஜர் ஜெனரல் மிகைல் குட்கோவின் இழப்பை உறுதிப்படுத்தியுள்ளனர். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மார்ச் 28ஆம் தேதி 42 வயதான மேஜர் ஜெனரல் மிகைல் குட்கோவை நேரில் அழைத்து தமது கையாலேயே பதவி உயர்வு அளித்ததாக போர் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அவர் முன்னர் பசிபிக் கடற்படை காலாட்படையின் 155வது தனி காவலர் படைப்பிரிவின் தளபதியாக இருந்தார். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தமது டெலிகிராம் சேனலில் மேஜர் ஜெனரல் மிகைல் குட்கோவின் மரண செய்தியை அறிவித்த போது ஹீரோவுக்கு எமது நித்திய நினைவு என்று எழுதியது. கிழக்கில் ரஷ்ய முன்னேற்றங்களால் கடுமையான அழுத்தத்திலும் கோடைக்கால தாக்குதலின் அச்சுறுத்தலிலும் இருக்கும் உக்ரைனிய படைகளுக்கு ரஷ்யாவின் மிக முக்கிய தளபதிகளில் ஒருவர் கொல்லப்பட்டது ஒரு குறிப்பிடத்தக்க மன எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கை. சோவியத் யூனியனாக இருந்த போது ஒன்றாக இருந்த உக்ரைனும் ரஷ்யாவும் சோவியத் யூனியன் உடைந்த போது தனித்தனி நாடுகள் ஆகின. சோவியத் யூனியன் இருந்தபோது அதை அழிக்க வேண்டும் என்பதே அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளின் லட்சியமாக இருந்தது. அதுதான் பனிப்போர் என்று அழைக்கப்பட்டது. சரி, சோவியத் யூனியன் உடைந்து பல நாடுகள் தோன்றின. அதன் பின்னரும் சோவியத் யூனியனை அழிக்க முடியுமா? முடியும். சோவியத் யூனியனில் இருந்து பிரிந்த நாடுகள் தமக்கிடையே போர் புரிந்தால் அவர்களே மேற்கு நாடுகள் விரும்புவதை செய்து தமக்கிடையே அழிவை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இதுதான் மிக எளிமையான சித்தாந்தம். அமெரிக்காவின் கடும் தேசியவாதியான டொனால்ட் ட்ரம்புக்கு உக்ரைன் போரில் எந்த பக்கமும் அழிவு வந்தாலும் சோவியத் யூனியன் அழிவு, அந்த பக்கம் அழிவு வந்தாலும் சோவியத் அழிவு. ரஷ்யா கடந்த சில தினங்களாகவே உக்ரைனிய நகரங்களை ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமானங்கள் மூலம் தாக்கியுள்ளது. இதன் விளைவாக பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. அதே நேரத்தில் உக்ரைன் ரஷ்ய குடியிருப்பு பகுதிகளை தாக்கியதாகவும் இதனால் ரஷ்யாவில் உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் ஏற்பட்டதாகவும் மாஸ்கோ குற்றம் சாட்டியுள்ளது. தாக்குவதும் முன்னாள் சோவியத் யூனியனுக்குள், அழிவதும் முன்னாள் சோவியத் யூனியனுக்குள். அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகன் செய்த மதிப்பாய்வை தொடர்ந்து ட்ரம்ப் நிர்வாகம் உக்ரைனுக்கான ஆயுத ஏற்றுமதியை ரத்து செய்தது. அதனால் உக்ரைனுக்கு சமீபத்தில் ஒரு அடி ஏற்பட்டது. உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்புவதற்கு பதிலாக அமெரிக்கா தனது சொந்த ஆயுத இருப்புகளை நிரப்ப வேண்டும் என்று கூறியது. இதுவும் ஒரு திட்டமிடப்பட்ட நடவடிக்கைதான். இது ஏதோ ஒரு சோவியத் தரப்பை பாதிக்கும். பாதிக்கப்பட போவது ஒரு சோவியத் தரப்பு. அது எந்த தரப்பாக இருந்தாலும் அது அமெரிக்காவின் பனிப்போர் எதிரி சோவியத் தரப்பல்லவா? இதுதான் அமெரிக்காவின் கடும் தேசியவாதியான டொனால்ட் ட்ரம்பின் கோணம். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ரஷ்யா தனது முன்னாள் சோவியத் சகா உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து வாஷிங்டன் உக்ரைன் மீது மிக முக்கியமான ராணுவ ஆதரவாளராக இருந்து வந்தது. அது ஜோ பைடன் ஆட்சியின் நிலைப்பாடு. அதன் சித்தாந்தம் என்னவென்றால் சோவியத் ரஷ்யாவுக்குள் சோவியத் உக்ரைனை வைத்து இழப்புகளை ஏற்படுத்துவது. அதே நேரத்தில் அது சோவியத் உக்ரைனுக்கும் இழப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் போரில் இருந்து விலகி வருகிறது. அவரது கோணம் எந்த தரப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது சோவியத் தரப்பு தானே. அதற்காக நாம் ஏன் பணம் செலவு செய்ய வேண்டும் என்பது தர்க்க ரீதியாக இது சரியான நிலைப்பாடு. ஆனால் ஒரு நட்பு நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பது, கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துவது ஆகியவை இதில் பாதிக்கப்படும். அதனால் ஒரு தூர பார்வையில் கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள நேட்டோ நாடுகளும் முன்னாள் சோவியத் நாடுகள் தான். ட்ரம்ப் விளையாடுவது சோவியத்திற்கு எதிராக ஒரு தந்திரமான ஆட்டம். அதன் குறிக்கோள் முன்னாள் சோவியத்திற்கு அதிகபட்ச சேதம். ஆனால் ட்ரம்பின் ஜனாதிபதி பதவி நிரந்தரமானது அல்ல. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிட முடியாது. போட்டியிட்டாலும் ஜெயிக்க முடியாது. அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி இதற்கு தலைகளான நிலைப்பாட்டை எடுக்கலாம். சமீப கால நேரடி அமைதி பேச்சுவார்த்தைகள் இருந்த போதிலும் போருக்கு முடிவு காணப்படவில்லை. போரை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் முயற்சிக்கிறார். தான் ஜனாதிபதியாக பதவியேற்ற முதல் நாளிலேயே உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்ற உறுதிமொழியின் போரில் வெள்ளை மாளிகையில் நுழைந்த அவர் அதன் பின்னர் இந்த செயல்முறையை வெறுப்பூட்டுவதாகவும் கடினமாகவும் கருதினார்.
அப்படியான சூழ்நிலையில் தான் உக்ரைனை ஐரோப்பாவின் கைகளில் ஒப்படைத்துவிட்டு ட்ரம்ப் ஒதுங்குகிறார். உக்ரைனில் புட்டினின் போர் தொடங்கிய போது அமெரிக்க உதவி இல்லாவிட்டால் கதை கந்தல் நிலையில் இருந்த உக்ரைன் இப்போது அமெரிக்காவை தேவையில்லை என்ற சூழ்நிலைக்கு தன்னை பக்குவப்படுத்த தொடங்கியுள்ளது. சொந்த தயாரிப்பு ஆயுதங்கள் மற்றும் ராணுவ சாதனங்களை பயன்படுத்தவும் அதிகம் தயாரிக்கவும் தொடங்கியுள்ளது. இந்த ஆயுத தயாரிப்புகளுக்கு ஆரம்ப கட்ட நிதியுதவிகள் ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து போகின்றன. கிரிமியாவில் உள்ள இலக்குகளை தாக்க உக்ரைன் இப்போது ஆளற்ற மேற்பரப்பு கப்பல்களில் இருந்து ஏவப்படும் குண்டுவீச்சு ஆளற்ற விமானங்களை பயன்படுத்துகிறது. ரஷ்யாவால் 2014ஆம் ஆண்டு ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா தீபகற்பத்தில் அதிக மதிப்புள்ள ரஷ்ய ரேடார் நிறுவல் இதில் அடங்கும். இந்த தாக்குதல்கள் உக்ரைனின் ஆளற்ற படகு தாக்குதல்கள் சமீப காலத்தில் மீண்டும் தொடங்குவதை குறிக்கின்றன. இது BSF என்று அழைக்கப்படும் ரஷ்யாவின் கருங்கடல் கப்பல் தொகுதியை அதன் தளங்களுக்குள்ளேயே முடக்கியது. நேற்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவு உக்ரைனின் தெற்கு பாதுகாப்பு படைகள் ஒரு அற்புதமான உயர் துல்லியமான சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டது என்று உக்ரைனிய பாதுகாப்பு படை கூறியது. மார்ச் மாதத்தில் உக்ரைனிய பாதுகாப்பு உளவுத்துறை இயக்குநரகம் GGR ரஷ்ய ரேடார்கள் மற்றும் தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் SAM ஏவுகணை அமைப்புகளுக்கு எதிராக ஆளற்ற விமான படகுகளில் இருந்து ஏவப்பட்ட முதல் நபர் பார்வை FPV ஆளற்ற விமானங்களை எவ்வாறு பயன்படுத்தியது என்பது பற்றி நாங்கள் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் காணொலியை வெளியிட்டிருந்தோம். முன்னர் நாங்கள் தெரிவித்தது போல NEPO-M ரேடார் அமைப்பின் கூறுகளின் சாத்தியமான இழப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உட்பட பல்வேறு விமான அச்சுறுத்தல்களை கண்டறிந்து கண்காணித்து இடைமறைக்க முயற்சிக்கும் ரஷ்ய படைகளின் திறனில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். NEPO-M முதலில் 2017ஆம் ஆண்டு ரஷ்ய சேவையில் நுழைந்தது. இது ஒரு பல்துறை நீண்ட தூர ரேடார் அமைப்பாகும். உற்பத்தியாளர் கூறிய போது இது கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் அதிகபட்ச வரம்பு வரையிலான இலக்குகளை கண்டறிய முடியும் என்றும் பாலிஸ்டிக் அச்சுறுத்தல்கள் மற்றும் ஸ்டெல் தொழில்நுட்ப விமானங்களை கூட கண்டறிந்து கண்காணிக்க குறைந்தபட்சம் சில திறன்களை வைத்திருக்கிறது என்றும் கூறுகிறது.